டிஆர்பி நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, நியமன தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸை படிச்சிட்டு இருந்தவங்க நியூ சிலபஸ் வந்த உடனே அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சவங்க இவங்க எல்லாருமே அட்வான்ஸா படிச்சாங்க. அவங்க எல்லாருமே டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா சிலபஸ் அவைலபிளா இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்முடைய அகாடமி சார்பா டெட் எக்ஸாம், நியமன தேர்வு, அதே மாதிரி பிஓ எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா தேர்வுக்குமே வந்து அட்வான்ஸாக சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் காலத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். டிஆர்பி நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, நியமன தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எந்த விதமான பயமும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னக்கூட்டியே படிச்சு வச்சிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா சிலபஸை நம்ம ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நல்ல மார்க்கு எடுக்க முடியும். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து படிப்பேன், டேட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிக்காம டைமை யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க யாருமே வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஓல்டு சிலபஸை படிச்சுட்டு இருந்தவங்க நியூ சிலபஸ் வந்த உடனே அதை ஃபோக்கஸ் பண்ணி படித்தவங்க இவங்க எல்லாருமே அட்வான்ஸாக படித்தாங்க. அவங்க எல்லாருமே இப்போ சிவி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் டேட் சொன்னால் தான் படிப்பேன், இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு சொல்லி படிக்காமல் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலை. ஸோ நீங்கள் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், நியமன தேர்வாக இருக்கட்டும், முதுகலை ஆசிரியர் தேர்வு, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு நீங்கள் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிங்க, ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் தேர்வு அறிவிப்பு வந்த உடனே ஈஸியாக நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நல்ல மார்க் எடுக்க முடியும். இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க பல விதமாக பேசுவாங்க, நான் அதை கேட்டுட்டு படிக்க மாட்டேன், இப்படியே தான் நான் வந்து வேவு பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா உங்களால் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் படிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், ஆனால் அவன் படிச்சுட்டு இருப்பான், அவன் வந்து ஈஸியாக பாஸ் ஆயிடுவான். அவன் பேச்சை கேட்டுட்டு யாரெல்லாம் படிக்காமல் இருக்காங்களோ நெகட்டிவிட்டியை பார்த்துருக்காங்களோ அவங்க வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் அவைலபிளாக இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியமன தேர்வுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, டெட்டு பேப்பர் 2 நான் வந்து எலிஜிபிளாக இருக்கேன், பேப்பர் 1 பேப்பர் 2 நான் பாஸ் பண்ணியிருக்கேன், நியமன தேர்வுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா சிலபஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து மார்க் வரல, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து இருக்குது, பட் இதையெல்லாம் தாண்டி பிஇ, எம்இ, பிடெக், எம்டெக், எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய இடத்துல படிக்கலை அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், பட் ஸ்டில் அவன் படிச்சுட்டு இருப்பான், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி போயிடுவான். அவன் பேச்சை கேட்டு படிக்காமல் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின் எவ்வளவு டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ இப்போ உங்கள் எல்லார் கையிலையுமே வந்து சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு சிலபஸ் அவைலபிளாக இருக்குது, நியமன தேர்வுக்கு சிலபஸ் அவைலபிளாக இருக்குது, பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு சிலபஸ் அவைலபிளாக இருக்குது, டெட்டு, பிஓ எக்ஸாம், இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுக்கு வந்து சிலபஸ் அப்டேட்டாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா நாலேஜாக இருக்கீங்க, அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா தேர்வு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா உங்களால் அந்த சிலபஸை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக ஒரு ஆஃபீஸராக வந்து பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ அது வருது, இது வருது, எலெக்ஷன் வருது,
நோட்டிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, சில பேர் மட்டும்தான் படிக்காமல் இருக்காங்க. படிக்கிறவங்க எக்ஸாம் வந்த உடனே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. படிக்காமல் அந்த 60 நாள் 90 நாளில் நீங்கள் முட்டி மோதி நிற்கிங்க அப்படின்னா அந்த பயத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருக்குது அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய அகாடமி சார்பாக டெட் எக்ஸாம், நியமன தேர்வு, அதே மாதிரி பிஓ எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா தேர்வுக்குமே வந்து அட்வான்ஸாக சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், காலத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், பிஜிடிஆர்பி, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். வேறு டவுட்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.